Hi friends, welcome to Thrumadi Tamlarsu channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி thumbnail பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருந்திருப்பீங்க. ஆமாங்க, பங்குனி உத்திரம் டே ஃபுல் vlog தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். ஸோ அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய நாள் பரபரப்பாக தான் ஆரம்பிச்சுது. பிகாஸ் பிஃபோர் டே நான் க்ளீனிங் ஒர்க் எதுவுமே பண்ணலை. பங்குனி உத்திரம் டே அன்னைக்கு தான் பண்ணதுனால எனக்கு மார்னிங் அன்னைக்கு ஒர்க் ஃபுல்லாக டைட்டாக இருந்தது. பத்தாவதுக்கு பசங்களுக்கு ஸ்கூல் வேறு இருந்தது. ஸோ அவங்களுக்கு லஞ்ச் பேக் அரேஞ்ச் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அதனால் அவங்களுக்கு சிம்பிளாக ஒரு லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வீடு க்ளீனிங் ஒர்க் முடிச்சுட்டு கோவிலுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன் பிஃபோர் டே க்ளீன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் டே அம்மா அப்பா அவங்கெல்லாம் வந்திருந்தாங்களோ. ஸோ நான்வெஜ் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு நான்வெஜ் செஞ்சு கொடுத்து அது நைட்டு வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருந்ததுனால ஓகே நெக்ஸ்ட் டே மார்னிங் கொஞ்சம் குயிக்காகவே எழுந்திரிச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டாச்சு. பட் பார்த்தீங்க அப்படின்னா 6 o'clock தான் அன்னையோட நாள் ஸ்டார்ட் ஆச்சு. கொஞ்சம் டயர்டாக இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டேன். ஸோ இப்போ இன்னும் எந்த ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணலங்க. இப்போதைக்கு குக்கிங் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கிறேன். லெமன் ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் பசங்களுக்குமே அது கொஞ்சம் சீக்கிரம் பிடிக்கும். லெமன் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணித்தரவா அப்படின்னு கேட்டேன்னா வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கும் ஈஸியாக இருந்தது. அதவே பண்ணியாச்சு. நான் இப்படி தாங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் மோடில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன் என்னோட பிஸி மார்னிங். பெரிய கத்தி எங்க? இந்த மாதிரி அவசரமான சூழ்நிலையில் நான் ஒருத்தியே அவஸ்தைப்படணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. என்னோடய குழந்தைங்களும் சரி என் ஹஸ்பண்டும் சரி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ என் பையன் அவனுக்கு தேவையானதை அவனே கிச்சனில் பண்ணிப்பான். அதே மாதிரி என் பொண்ணும் அப்படித்தான். இவன் முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறமா அவளுக்கு தேவையானதை அவளே பண்ணிப்பான். அண்ட் என் ஹஸ்பண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் மாப் போட வரேன்ப்பா, நீங்கள் கொஞ்சம் அதுக்குள்ளே வீட்டை கூட்டி வைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நேராக நான் குக்கிங் முடிச்சுட்டு பசங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டு வீடை மாஃப் போட்டு விட்டுட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புற வேலை மட்டும்தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா குக்கிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ லெமன் ரைஸ் நான் தாளித்து வச்சுட்டேன். இப்போது பொட்டேட்டோ ஃப்ரை மட்டும் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோவை கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். கடுகு கர்லீவ்ஸ் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக மசாலா நார்மல் குழம்பு மசாலா உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட்டே உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு முன்னாலே சேர்த்து பரட்டி விட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே அப்பப்போ பரட்டி விட்டோம் அப்படின்னா இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். ஈஸி. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ரைஸுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் அப்படின்னு சொல்லலாம். Thank you.
ஒரு வழியாக வீட்டு வேலைகள் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சாரீ வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன். பட் அது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தது. ஸோ இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இந்த சாரீ வேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுவுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைப் பார்த்தீங்க அப்படின்னா பூனம் சாரீ மாதிரி சாஃப்டாக இருக்கும். பட் நல்லா கோவிலுக்கெலாம் கட்டிட்டு போகிற மாதிரி நல்லா கிராண்டாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி சாரீ வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ட்விஸ்ட்டே என்ன தெரியுங்களா, கிளம்புற வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னே தெரியாது. ஸோ நான் என்னோடய ஸ்கூட்டிலையும் என் ஹஸ்பண்ட் அவங்களோட பைக்லேயும் வந்தாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களோட பைக் வந்து சர்வீஸ் விட வேண்டியிருந்தது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம போகும்போது 2 பேரும் ஒன்றா போயிட்டு பைக்கை சர்வீஸ் விட்டுட்டு கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு முடிச்சுட்டு வரும்போது பஸ்ஸில் திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் சொன்னேன், நான் தான் ஸ்கூட்டியை ஓட்டுவேன் இல்லாமா, நான் ஸ்கூட்டியில் வரேன், நீங்கள் பைக்கில் வாங்க, மெக்கானிக் ஷீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா வரும்போது 2 பேரும் ஸ்கூட்டியில் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கிளம்பும்போது தான் அது வந்து பிளான் பண்ணி நாங்கள் வந்து அப்படி வந்தோம். பரவாயில்ல, நல்லா ஓட்டிகிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் என் கையில் பைக் கொடுத்துட்டு, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, ஸோ பயந்துட்டே பின்னால் மெதுவாக வந்தாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்தேன். ஸோ பைக்கையும் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக் ஷீட்டில் விட்டு வந்தாச்சு. பூஜை ஆகிறதுக்கு உவரி சுயம்புலிங்க சுவாமி கோவிலுக்கு தான் போயிருந்தோம். பூஜை ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. அங்கே வந்து ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்லே தூங்கிட்டாங்க. நான் வந்து உட்காந்துட்டே இருந்தேன், எப்படா பூஜை ஆகும்னு. அதுக்கப்புறமா ஒரு வழியாக பூஜையும் ஆச்சு. சாமியும் பார்த்தீங்க அப்படின்னா கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. நான் சாமி கும்பிடல, நான் அந்த பக்கம் கும்பிட்டுருக்காரு. வன்னியடி சாஸ்தா கோவிலில் பூஜை முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து உபரிநாதரை பார்க்க போகிறோம். ஸோ அவரையும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். இந்த முறை வன்னியடி சாஸ்தாவோட ஃபோட்டோ கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ அதே மாதிரி நடந்தது. வன்னியடி சாஸ்தா ஃபோட்டோ நம்ம வாங்கிட்டோம். அப்படியே உபரிநாதரையும் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்புற நேரமும் வந்தாச்சுங்க. கோவிலில் கூட்டம்னா கூட்டம், கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்தது. இன்றைக்கி எந்த அளவுக்கு, அதாவது பங்குனி உத்திரம் டே எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குதோ பிஃபோர் டேவும் அதே அளவுக்கு கூட்டம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த முறை பங்குனி உத்திரம் பிஃபோர் டே ஆஃப்டர்நூன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் இருந்ததா சொன்னாங்க. ஸோ 2 நாளாகவே கோவிலில் நல்ல கூட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே காலையில் பார்த்தீங்க அப்படின்னா 10:30 அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தோம். இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 4 o'clock ஆகிடுச்சு. டே ஃபுல்லாக நல்லா தான் இருந்தது, ஜாலியாக இருந்தது. பட் இந்த வெயில் தாங்க சொல்லவே முடியாது. அப்படி ஃபுல்லாக டேர்ன் ஆயிடுச்சு ஃபேஸ் எல்லாம். நம்ம வந்து பைக்கில் வர்றதுனால ஹேருமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு, தேங்காய் நார் மாதிரி. ஸோ நான் வீட்டுக்கு வரும்போது என்னோடய ஃபேஸ், என்னோடய ஹேர் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. எப்படியோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மனசு திருப்தியாக இருந்ததுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரியான நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது